MH ஜவாஹிருல்லா. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 1959 பிறந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை அறிவியலில் MBA பட்டமும் வட்டியில்லா வங்கிகளின் செயல்திறன் பற்றிய ஆய்வில் முனைவர் பட்டமும் பெற்றவர். வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் 25 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியவர். 2009 விருப்ப ஓய்வு பெற்று முழு நேர மக்கள் நல பணியை செய்து வருகிறார். கல்லூரி காலத்திலேயே மக்கள் நல பணிகளில் மட்டுமல்லாது எழுதவும் தொடங்கியவர். பாலஸ்தீன வரலாறு, நீதிமன்றங்களின் பார்வையில் பலதார மனம், தித்திப்பான திருப்பு முனைகள், நபிகளாரின் சமூக உறவுகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளிவந்துள்ளன. இவர் எழுதிய கட்டுரைகளும் மொழிபெயர்ப்புகளும் பல இதழ்களில் வெளியாகியுள்ளன. 2003 ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்திய சிறுபான்மையினர் சார்பாக உரையாற்றியிருக்கிறார். மாணவர் இயக்க தலைவராக இருந்தவர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராகவும் செயலாற்றி வருகிறார். இருமுறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். இந்தி திணிப்பு, நீட் தேர்வு, நியூட்ரினோ, மீத்தேன் திட்டம், 8 வழி சாலை திட்டம், புதிய தேசிய கல்விக் கொள்கை போன்ற ஒன்றிய அரசு எடுக்கும் மக்கள் விரோத செயல்களை எதிர்ப்பதிலும் சரி, அனைத்து சமூகத்தினருக்குமான மாநில அரசின் திட்டங்களை ஆதரிப்பதிலும் சரி தனது குரலை முதலில் பதிவு செய்து வருகிறார். வேறு எந்த அமைப்புகளோ கட்சிகளோ செய்யாத சேவையான அனைத்து மக்களுக்குமான சேவையாக 195 ஆம்புலன்ஸ்களுடன் சேவையாற்றி வருகிறது. கொரோனா காலத்தில் தப்லிக் ஜமாத் சகோதரர்கள் கொரோனா பரப்பினார்கள் என பொய் குற்றச்சாட்டு சுமத்தி கைது செய்த நிலையில் தமுமுக சார்பாக நீதிமன்றத்தில் வழக்காடி ஒவ்வொரு குழுக்களாக அவர்களை அந்த வழக்கிலிருந்து பத்திரமாக விடுதலை செய்யப்பட்டு தன் சொந்த நாட்டிற்கும் ஊருக்கும் அனுப்பி வைக்க பெரும் பங்களிப்பு செய்தவர் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா MLA அவர்கள். முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலையில் சட்டமன்ற உறுப்பினர், சமுதாய தலைவர் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா MLA அவர்களின் பங்களிப்பு எத்தகையது என்றால், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரிக்கை வைத்தது. தமுமுக மமக சார்பாக சென்னை, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் மாபெரும் போராட்டம் நடத்தி முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் கவனம் பெற்று அமைச்சர் ரகுபதி அவர்கள் உத்தரவாதம் அளித்ததன் பேரில் இஸ்லாமிய சிறைவாசிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வைத்தது தமுமுக மமக. அயலக வாழ் தமிழக மக்கள் உரிமைகளுக்காக வேண்டி தொடக்க முதல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றது. ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இருந்தபொழுது இதுகுறித்து அயலக தமிழர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் பேசினார். 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்றது. அயலக தமிழர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை மனுக்களை அளித்து எடுத்துரைக்கப்பட்டதை தொடர்ந்து திமுக தேர்தல் அறிக்கையிலும் இது இடம்பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜவாஹிருல்லா அவர்கள் பாபநாசம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் அயலக தமிழர்களுக்காக வாரியம் அமைக்க வேண்டும் என பேசினார். இந்தியாவிலேயே சிறப்பான முன்னெடுப்பாக முதலில் அயலக தமிழர்களுக்காக வாரியம் அமைப்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம், துறை அமைச்சரின் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு அளித்த பல ஆலோசனைகளை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அயலக தமிழர் வாரியத்தை அமைத்து சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. மனிதநேய மக்கள் கட்சி என்பது அனைத்து தரப்பினருக்குமான கட்சியாக பரிமளித்து வருவதற்கு கட்சியின் தலைவரான பேராசிரியர் திரு MH ஜவாஹிருல்லா அவர்கள் பொதுவெளியில் முன்னெடுத்து வரும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் முக்கிய காரணங்களாக உள்ளன. ராமநாதபுரம் மற்றும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிகளில் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு நலப்பணிகளை ஆற்றியுள்ளார். சமூக சமய நல்லிணக்க பணிகளில் இவரது பங்களிப்பு மகத்தானது. ராமநாதபுரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய சமயத்தில் இவரது முயற்சியில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரும் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் குறைந்த கட்டணத்தில் தங்கிட தங்கும் விடுதி, யாத்ரி நிவாஸ் விடுதி பேருந்து நிலையம் அருகில் கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. ராமேஸ்வரம் கோயில் 4 ரத வீதிகளில் பக்தர்கள் வசதிக்காக இவரது முயற்சியின் விளைவாக நிழலகம் மற்றும் கழிவறை வசதிகள் நகராட்சி சார்பில் செய்து தரப்பட்டது. தற்போது பாபநாசம் தொகுதியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற முருகனின் 4ஆம் படை வீடு என்று அழைக்கப்படும் சுவாமிமலை கோயிலில் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வரும் மூத்த குடிமக்கள் மற்றும் உடல்நலக்குறைவு உள்ளவர்களின் நலனுக்காக பக்தர்களின் வேண்டுகோள் அடிப்படையில் மலை உச்சியில் ஏறி முருகனை தரிசிக்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மின்தூக்கி வசதி செய்து தரும் ஏற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார்.
இப்படியாக இவர் சமூகத்திற்கு ஆற்றிக் கொண்டிருக்கும் நற்பணிகள் ஏராளமானவையாக உள்ளன. 40 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக செயற்பாட்டாளர், மேடை பேச்சாளர், எழுத்தாளர், சட்டமன்ற உறுப்பினர் என்பதாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா பன்முக தன்மையுடன் சளைக்காமல் தடம் பதித்து தனது பயணத்தை செம்மையாக தொடர்கின்றார்.